அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 4ல இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 4 உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல டார்க் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? டார்க் டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டான்னு சொன்னேன். ஞாபகம் வந்துச்சா? டார்க் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. பொறுமையா கத்துக்கோங்க. Theta is the angle between P vector and E vector. Theta is the angle between P vector and E vector தெரியும். In vector form, tau vector equal to P vector cross E vector. இதான் ரைட். ஆப்ஷன்ல இதான் இருக்கும். நீ தெரியாம E cross P ன்னு எழுதக்கூடாது, தப்பு. அப்ப tau vector equal to P vector cross E vector. theta 0வா இருக்கும் பொழுது tau 0ன்னு சொன்னேன். தீட்டா 180 இருக்கும் பொழுதும் டவ் 0ன்னு சொன்னேன். தீட்டா 90 இருக்கும் பொழுது மட்டும்தான் டவ் மேக்சிமம்னு சொன்னேன். அப்ப டவ் ஈக்குவல் டு பிஇ. ஏன்னா சைன் 90 ஒன்றுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரைட்டா? ஸோ இது டார்க் அன்னைக்கு முடிச்சிருந்தேன். அதே மாதிரி when a dipole is placed in a uniform electric field, net force 0ன்னு பேசிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நான் யூனிஃபார்மா இருந்தா நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தோம். அப்ப முக்கியமான விஷயம், டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோல்னா தெரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், இங்க மைனஸ் கியூ இருக்கணும், இங்க பிளஸ் கியூ இருக்கணும், ஆர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சிருக்கணும், ரைட்டா? இதுக்கு பேரு டைபோல். இந்த டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சீங்கன்னா இங்க இருக்கிற ஃபோர்ஸும் சேர்ந்து எஃப் நெட் என்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். இது ஒரு கொஷினாவே கேட்டிருக்காங்க. when a dipole placed in a uniform electric field, net force 0. அதுக்கப்புறமா ஒர்க் டன் ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒர்க் டன் ஃபார்முலா பி, இங்க இருந்து ஒரே நிமிஷம். ரைட். ஸோ ஒர்க் டன் ஓடது பி cos theta 1 minus cos theta 2. Work done equal to P cos theta 1 minus cos theta 2. இப்போ என்ன கொஷின் கேட்பாங்க சார்? ஆக்சுவலா டைபோல் இங்க மைனஸ் கியூ, இங்க பிளஸ் கியூ இருக்கு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருக்கு. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் ரைட்டா பாருங்க. அப்ப தீட்டா 0 பாருங்க. இனிஷியலா இப்ப தீட்டா 1 0ல இருக்கு. இந்த டைபோல அப்படியே நான் என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்க இருக்கு? அப்ப இந்த இடத்துல மைனஸ் கியூ வந்துடும், இந்த இடத்துல பிளஸ் கியூ வந்துடும், பியோட டைரக்ஷன் இந்த பக்கம் போயிடும். அப்போ தீட்டா 1 0ல இருந்து 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும்னா எவ்வளோ சார் ஒர்க் பண்ணணும்? W ஈக்குவல் டு பிஇ, இங்க இருந்து cos 0 மைனஸ் cos 180. எந்த ஆங்கிள் இருந்து எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும்? பிஇ cos 0 1 மைனஸ் cos 180 மைனஸ் 1. அதனால பிஇ இங்க 2 வந்துரும். அப்போ தீட்டா 1 0ல இருந்து 180க்கு அந்த டைபோல நான் ரொட்டேட் பண்ணணும்னா நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? 2p அளவுக்கு ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஒர்க் டன் டு ரொட்டேட் எ டைபோல் ஃப்ரம் 0 to 180. அப்ப 2p. இதையும் மீறி போய் பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஈயோட வேல்யூ கொடுத்துட்டு இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டா? சரி, இன்னும் வேற ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுங்க சார். தீட்டா 1 இனிஷியலா 0, தீட்டா 2 60 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணணும். இப்படி இருக்கிற டைபோல இந்த ஆங்கிளுக்கு கொண்டு வரணும், 60 டிகிரிக்கு நான் கொண்டு வரணும். அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? ஒர்க் டன்னு கேட்டாலே உங்களோட ஃபார்முலா பிஇ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு எழுதுங்க. பிஇ காஸ் தீட்டா 1 காஸ் 0 மைனஸ் காஸ் 60ன்னு உங்களுக்கு தெரியும். காஸ் 0 படிச்சுட்டே இருக்கீங்க 1, காஸ் 60 1/2. அதனால
PE 1 minus 1 by 2 1 by 2 by 2. அப்போ ஒர்க் டன் வந்து PE by 2ன்னு கத்துக்கணும். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படிங்க சார்? எந்த ஆங்கிள் இருந்து எந்த ஆங்கிளுக்கு கொண்டு போக சொல்றாங்க? ரொட்டேட்டிங் ஆங்கிள் ஃப்ரம்ல இருந்து 2 வரைக்கும், ஃப்ரம்ல இருந்து 2 வரைக்கும். அதான் ஒர்க் டன். ஒர்க் டன் PE by 2. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கொடுத்துருவாங்க, ரெண்டாவது ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அதை நீ ரொம்ப கவனமா பார்க்கணும். இது வரைக்கும் நான் அன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட். அடுத்தது இப்ப கத்துக்க போறது ஒரு பிரமாதமான டாபிக், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். கவனமா கவனிங்க, இனிமேல இருந்து தான் ரொம்ப நல்லா இருக்கும் லெசனே. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். டைபோல் நீங்க கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி பெட்வீன் த சார்ஜஸ். இந்த கொஸ்டின் வேற. இந்த கொஸ்டின் நம்ம என்ன படிக்கல. ரைட் சைட்ல இருக்கிற கொஸ்டின் நம்ம என்ன படிக்கல. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் இதுதான் இப்ப நம்ம படிக்க போறோம். அப்ப நீங்க பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒரு வார்த்தை வந்தா அது டைபோலா பெட்வீன் த சார்ஜஸான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. டைபோலுக்கு வேற ஃபார்முலா, சார்ஜஸ்க்கு வேற ஃபார்முலா, குழப்பிக்கூடாது. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னங்க சார்? உங்களுக்கு நல்லா தெரியும், the amount of work done ன்னு தெரியும். பொட்டென்ஷியல் எனர்ஜினா பிசிக்ஸ்ல என்ன நீ எவ்வளவு வேலை செய்யறியோ அதானே. the amount of work done stored as energy. அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா எழுதுங்க. PE cos theta 1 minus cos theta 2. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னங்க சார்? நான் சொல்லவா? இங்க பாருங்க, theta 1 கரெக்டா 90 இருக்கணும். 90 என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு. அப்போ மைனஸ் கியூ இங்க இருக்கு, பிளஸ் கியூ இங்க இருக்கு, டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு, ஆங்கிள் 90. ஒத்துக்கிறீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மொமெண்ட்டுக்குமான ஆங்கிள் 90 டிகிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மொமெண்ட்டுக்குமான ஆங்கிள் 90 டிகிரி. 90 டிகிரி. 90 டிகிரியில இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும். ஏதோ ஒரு ஆங்கிள் எங்க வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கும். அதுக்கு நீ எவ்வளவு வேலை செய்யறியோ அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நான் திரும்ப சொல்லவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? PE cos theta 1 minus cos theta எழுதிட்டோமா? theta 1 கரெக்டா பர்பண்டிகுலரா இருக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்ப 90. இந்த 90 டிகிரியில இருந்து நீ எவ்வளவு ஆங்கிள் வேணாலும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90ல இருந்து தீட்டாவுக்கு நகர்த்தறதுக்கு நான் எவ்வளோ வேலை பண்றனோ அந்த வேலை தான் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. சார் நல்லா இருக்கு, ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ W ஈக்குவல் டு PE cos 90 minus cos theta. cos 90 0ன்னு எங்களுக்கு தெரியும் சார். அப்போ PE minus cos theta. இவ்வளோ நேரம் W இருந்தது, இனிமேல் U மாறப்போகுது. மைனஸ் PE cos theta. நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் இதுதான். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் மைனஸ் PE cos theta. மறந்துடாத, டைபோல். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் மைனஸ் PE cos theta. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். டைபோல்ல எத்தனை ஃபார்முலா நாங்க படிக்கணும்? டைபோல்ல டார்க் ஃபார்முலா படிக்கணும். PE sin theta. சைன் மறந்துடாத, இது டார்க்குக்கு. ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா? PE இங்க cos theta 1 minus cos theta 2. பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் PE cos theta. மைனஸ் PE cos theta. ரைட்டா? வளைச்சி இதுல கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி சார் கேட்பாங்க? எல்லாரும் இந்த மூணு ஃபார்முலா முதல்ல படிங்க. ஃபார்முலா நம்பர் 1, ஃபார்முலா நம்பர் 2, ஃபார்முலா நம்பர் 3. மூணுத்தையும் படிங்க. டார்க்கு, ஒர்க் டன், பொட்டென்ஷியல் எனர்ஜி. டார்க்கு, ஒர்க் டன், பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரைட்டா? ரைட். மோனிஷ், குட் ஈவினிங். ஈவினிங் சார். ரைட், எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டேன். ராஜஸ்ரீ கேக்குதம்மா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே. So torque equal to PE sin theta, work done PE cos theta 1 minus cos theta 2, potential energy minus PE cos theta. இப்ப கொஸ்டினை கவனமா கத்துக்கோங்க. நான் இப்ப 3 வார்த்தை சொல்ல போறேன். ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல்னு 3 வார்த்தை பத்தி பேச போறேன். கவனமா கவனிங்க. தீட்டா 0.
தீட்டா 0வா இருந்தா cos 0 1. அப்ப u equal to minus p. தீட்டா 180 இருந்தா u. cos 180 ஆல்ரெடி minus 1, minus of minus plus, அதனால plus p. தீட்டா 90 இருந்தா u ஓட வேல்யூ 0. இதுல என்னங்க சார் கொஸ்டின் கேட்க போறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? இந்த 3 ஈக்குவேஷன்ல எந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கு? 0வா 180யா 90யா? 0. 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருந்தா அது என்ன ஈக்குலிபிரியம்? ஸ்டேபிளா, அன்ஸ்டேபிளா, நியூட்ரலா? Stable. சூப்பரா சொன்னீங்க பா. பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருந்தா அதுக்கு பேரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கத்துக்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, உன் டேபிள்ல உன் பேனாவை வைக்கிற, அது மட்டும் கம்முன்னு அங்கேயே தான் இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப மினிமம், அது ஸ்டேபிளா இருக்கும். அதே பேனாவை உன் கையால செட்டைன் ஹைட் மேல கொண்டு போறீங்க, விட்டுட்டனா அது கீழே விழுந்துரும். ஏன்னா மேல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி எங்க மேக்சிமமா இருந்தாலும் அதுக்கு பேரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு கவனமா கத்துக்கணும். நான் ஆட்டத்துக்கே வரல, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னா இதுக்கு பேரு நியூட்ரல் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ரைட்டா? ஒழுங்கா 3 வார்த்தை படிங்க. எப்ப 0, எப்ப 180, எப்ப 90. பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0 நியூட்ரல் ஈக்குலிபிரியம். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் parallel-ஆ இருக்கு. Find the torque and potential energy. யாராவது சொல்ல முடியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் parallel-ஆ இருக்கு. Find the value of torque and potential energy. டக்குன்னு சொல்லுங்க. டார்க் எவ்வளோ? டார்க் எவ்வளோ? P. புரியலமா, சத்தமா சொல்லுங்க. P, sir. P-யா? தீட்டா 0 தானேம்மா? டவுக்கு என்ன ஃபார்முலா? பொட்டென்ஷியல் என்ன ஃபார்முலா? இப்போ சொல்லுங்க. டவ் எவ்வளோ? 0. டவ் 0. U எவ்வளோ? E minus P. U minus P. இதுதான் கொஷின். அப்ப என்ன கேட்பாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் மொமெண்ட் பேரலா இருக்கும் பொழுது ஃபைண்ட் த டார்க் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆன்டி பேரலா இருக்கும் பொழுது டார்க் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் பி. எக்ஸாக்டா 90-ஆ இருக்கும் பொழுது டார்க் மேக்ஸிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண கத்துக்கணும். நீ வேணா எடுத்து பாரு, ப்ரீவியஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டா 0, 180, 90 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் பேரலா இருக்கு, ஆன்டி பேரலா இருக்கு, பர்பண்டிகுலரா இருக்கு, அப்ப டார்க்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அங்க போய் குழப்பிக்க கூடாது. டார்க்னா சைன் தீட்டா, பொட்டென்ஷியல் எனர்ஜினா மைனஸ் பி காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ இதுக்கு மேலே இதில் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. டார்க்கு, ஒர்க் டன்னு, பொட்டென்ஷியல் எனர்ஜி சூப்பராக சொல்லி கொடுத்தாச்சு. ரைட்டா? இதுக்கப்புறமா ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் பேசிட்டு அப்படியே நேராக காஸ்லாக் ஓட வேண்டியதான். ரைட்டா? ஸோ நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. எங்கே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கோ. நான் இன்னும் ஆக்சுவலாக இந்த லெசனோட ப்ராப்ளம் உள்ளார போகல, அதனால ப்ராப்ளம் பற்றி பயப்படாது. எப்படி தெர்மோடைனமிக்ஸை உங்களுக்கு அவ்வளோ அழகாக புரிய வச்சணும், அதே மாதிரி இந்த லெசன்லையும் சம்மெல்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். பேரலாக அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் பெரிய லெசன், நமக்கு டைம் வேணும். மற்ற லெசன்லாம் 3 கிளாஸ் 4 கிளாஸ் எடுத்து கிடாச்சிரும். இந்த லெசன் மட்டும் ஒரு 6-7 கிளாஸ் தேவைப்படும். அதேமாதிரி ரே ஆப்டிக்ஸ் இப்போ சமீபத்தில் முடிச்சனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வெயிட்டேஜ் டாபிக்லாம் கொஞ்சம் கடன்னு ஓடிடலாம். ரைட்டா? ஸோ ஜனவரி வந்துட்டோம்ல. ரைட். அடுத்தது ஆக்சியல் லைன் கொஷின், ஈக்குவட்டோரியல் லைன் கொஷின் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. டெரிவேஷன் போட போகிறதுல நேராக ஃபைனல் ஃபார்மில் போயிட்டு எப்படி சம் போட போகிறோம், அவ்வளோதான். முதல்ல கொஷினை உணருங்க, கொஷினை புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு at a point P, at a point P due to an electric dipole
தென் ஆக்சியல் லைன், தென் ஆக்சியல் லைன். முதல்ல கொஷின் என்னன்னு தெரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. யாரால் கண்டுபிடிக்க சொல்றாங்க? டைபோலால் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆக்சியல் லைன்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, நாங்க ஓரளவு கொஷினை புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சியல் லைன்னா அப்படியே ஆக்சிஸ்லயே ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இங்க மனப்பாடம் பண்றது விஷயம் இல்லை. அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு டயக்ராம் போட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீ கேட்டால் அழகாக டெரிவேஷன் எல்லாரும் எழுதுவீங்க. ஸ்கூலில் எக்கச்சக்கமான டைம் உங்களை எழுத வச்சுருப்பாங்க இந்த லெசனோட இந்த டெரிவேஷன் படித்து என்ன பிரயோஜனம்? அதை எப்படி சம்மா கன்வெர்ட் பண்ணுன்றது தான் உன் திறமை. ரைட்டா? ரைட் பை. அப்படியே டயக்ராம் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்ட்டு. முதல்ல டைபோல் ட்ரா பண்ணிக்கணும். இந்த இடம் தான் -q, இந்த இடம் தான் +q. எப்போவுமே டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் போட மறக்காதீங்க. இது ஒரு டைபோல். டைபோல்ல இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வச்சேன்னா கரெக்டாக ஆக்சிஸ்க்கு நேராக புள்ளி வச்சிருக்கேன். அதனால தான் இந்த கொஷினோட பேர் ஆக்சியல் லைன். சரி, ஏன் இந்த பக்கம் அச்சீவ் பண்ணக்கூடாதா? தாராளமாக செஞ்சுக்கோ, உன் விருப்பம் தான். இந்த இடம் சென்டர் ஓ, கரெக்டா? இந்த இடம் அந்த பாயிண்ட் பி. முதல்ல அந்த டிஸ்டன்ஸை எழுத கற்றுக்கோங்க. இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் உன்னோட விருப்பம். ஆர்ன்னு எடுத்துக்கோ, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, டின்னு எடுத்துக்கோ, எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இதை மறக்காதீங்க, இது ஒரு டி, இது ஒரு டி. ஏன்னா டைபோலோட டிஸ்டன்ஸ் 2D. டைபோலோட டிஸ்டன்ஸ் 2D. அப்போ பாயிண்ட் பில இருந்து, சரி, பாயிண்ட் ஓல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நான் டின்னு எடுத்துக்கிறேன். கவனமா கவனிங்க. இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, இன்னொருத்தனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். என்ன சார் பண்ணீங்க? டக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட், நெகட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட், E2. உங்களுக்கு நல்லா தெரியும், பாயிண்ட் சார்ஜால Q/4πε0r². இது ஒரு சார்ஜால, ஒரே ஒரு சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு Q/4πε0r². உனக்கு பிடிக்கலன்னா KQ/r². தெரியும் எல்லாருக்குமே. இப்போ சாரி பா, ஒரே நிமிஷம் அப்படி பார்த்துட்டே வாங்க. E1ஓட வேல்யூ எழுதுங்க பார்க்கும். E1 யாரால? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a பாயிண்ட் P டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் உனக்கு நல்லா தெரியும், Q/4πε0. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதை நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் டி யூஸ் பண்ணிட்டேன்ல, நீங்களும் சொல்ல மறந்துட்டீங்க, நானும் பார்க்க மறந்துட்டேன். இங்கே டி யூஸ் பண்ணிட்டேன், அதனால நான் அதை ஆறுன்னு எடுத்துக்கிறேன். சார், ஓ வரைக்கும் ஆர். இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டா இந்த கிடச்சிரும். எனக்கு தேவை QP தான் வேணும். அப்போ QP வேணும்னா இந்த OP இருக்குல்ல, ஓல இருந்து P, அதுல இருந்து O Qவை மைனஸ் பண்ணுங்க. என்ன வருதுங்க? R - d the whole square. இந்த டிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா R - d the whole square. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ், வெளியில போட்டு காமிங்க. இன்வர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Q/4πε0 இங்க வரணும். சென்டர் வரைக்கும் ஒரு R, அதுக்கப்புறம் ஒரு D ஆட் பண்ணீங்கன்னா R + d the whole square. இந்த ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். டுவர்ட்ஸ் உள்ள போயிடுச்சு. டைபோல்ல ரெண்டு சார்ஜ் இருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் போட்டேன். ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிறதுனால எனக்கு E நெட் வேணும். அப்போ E1 - E2. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு? ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், காமன் ஃபேக்டர்ஸை வெளில எடுக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், LCM எடுக்கணும், முடிச்சுட்டு வந்துடணும். நம்ம டைரக்டா போட்டுடலாம். யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சியல் லைனோட ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்களே, பிரசன்ட் 12th ரிப்பீட்டர்ஸ். யாராவது சொல்லுங்க பார்க்கும். சொல்லு, ஆக்சியல் ஈக்குவேஷன் என்ன? சரி, யாருக்குமே ஞாபகம் இல்லையா? Sir, 2p/4πε0 r cube. அவ்வளவுதான். 2p/4πε0
அவ்வளவுதான் 2p/4πε0 r3. இந்த r யார் தெரியுதா? இந்த r யார் அப்படின்னா இந்த ஓல இருந்து இந்த பாயிண்ட் p வரைக்கும், அதாவது டைபோலோட சென்டர்ல இருந்து பாயிண்ட் p வரைக்கும் 2p/4πε0 r3. இந்த p யாரு? இதான் டைபோல் மொமெண்ட் q into 2d. qனா சார்ஜ், 2dனா டிஸ்டன்ஸ் தெரியும். ரைட்டா? ரைட் பா. சரி, பிரச்சனையை முடிச்சிருங்க. இப்போ கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைபோல்ல ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? 2p/4πε0 r3. இதுல நான் அதிகமா பார்த்த கொஸ்டின் என்ன தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்குமான சம்பந்தம் என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்? r1 டிஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 இருந்தா r2 டிஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. உனக்கு நல்லா தெரியும், ஆக்சியல் லைனா கீழே r3 வரும், பாயிண்ட் சார்ஜா கீழே r² வரும். அதெல்லாம் நான் இந்த செஷன் முடிஞ்சதும் நான் கரெக்டா உனக்கு ஒரு பேஜ்ல அழகா எழுதி கொடுத்துறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அன் ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அன் ஈக்குவட்டோரியல் லைன், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறேன். எழுதுங்க. அப்போ இங்க இருந்து என்ன வேணும்? எனக்கு E2 தான் சார் வேணும். அப்போ E2/E1 ஃபார்முலா ரிலேஷன் பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால மேல R1 இருக்கணும், கீழே R2 இருக்கணும். ஹோல் கியூப்னு போட்டாலும் சரிதான், தனித்தனியா கியூப்னு போட்டாலும் சரிதான். கொஸ்டின்ல R1 கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. R2 கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. E1 கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். அதிகமான சம்மை இந்த சம் தான் இருக்கும். E is proportional to 1/r3. ரைட்டா? மீதி உனக்கு நல்லா தெரியும், 1/4πε0 ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி டைபோல் மொமெண்ட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டைபோலை நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு டைபோல் P அவ்வளவுதான். வேற ஒரு டைபோலை மாத்தினாதான் P மாறும். ஆனா ஒரே டைபோல்ல கேட்கும் பொழுது P மாற போறது கிடையாது. அதனால ஆக்சியல் லைனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றது அவ்வளோ 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 ஈஸி. E is proportional to 1/r3. E is proportional to 1/r3. இல்லது inversely proportional to r3. கரெக்டா படிச்சுக்கணும். 20 சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 நியூட்டன் பெர் கூலுமா இருந்தா 40 சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். அப்போ வழக்கம் போல நம்ம ஃபார்முலா என்ன? E2/E1 equal to R1/R2 the whole cube. E2/E1க்கு பதிலா 50, R1க்கு பதிலா 20, R2க்கு பதிலா 40 ஹோல் கியூப். சைஃபர் சைஃபர் போயிடுச்சு. 8 பை என்ன இப்படி அடிச்சிடலாம். 2 இது 4 2 ஆயிடுச்சா? அப்போ E2 equal to இந்த 50 மேல போயிடும், கீழே 2 கியூப், அதனால 8. ரைட்டா? E2 equal to அரௌண்ட் 6 பாயிண்ட் வரப்போகுது. 6 48, மீதி 2 20, 2 16, 6.2. அப்ப E2 equal to 6.2 நியூட்டன் பெர் கூலும். 6.2 நியூட்டன் பெர் கூலும். கத்துக்கிட்டீங்களா? சம்னா இப்படிதான்ப்பா அந்த இடத்துல இருக்கும். இது ஆக்சியல் லைனோட கான்செப்ட், ஆக்சியல் லைனோட ப்ராப்ளம். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியா ஒன்று சொல்லணும். பாத்துருமா? இங்க வாங்க, எல்லாம் டயக்ராம் வாங்க. டயக்ராம் நான் தனியா போட்டு காட்ட, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ சார் இது ஒரு டைபோல்னு சொன்னீங்க, -q +qன்னு சொன்னீங்க. இங்க ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணீங்க P. எலக்ட்ரிக் ஃபீல்டு E1ஓட டைரக்ஷன், E2ஓட டைரக்ஷன், டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். யாராவது சொல்லுங்க பா, ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல. E1 பெருசா E2 பெருசா? E1 பெருசா E2 பெருசா? பாயிண்ட்டுக்கு யாரு பக்கத்துல இருக்கா? பிளஸ் கியூவா மைனஸ் கியூவா? வாயை தரங்க, என்னாச்சு உங்களுக்கு? பாசிட்டிவ் தானே? அப்போ பாசிட்டிவ்னா யார் பெருசு? E1 பெருசா E2 பெருசா? சரி, க்கு பதிலா q/4πε0 r². க்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யாரோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அவங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப யாரோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன்? q பிளஸ் q வருதா மைனஸ் q வருதா? பிளஸ் q. இப்ப யார் பெருசு? E1 பெருசா E2 பெருசா? E1. E1 greater than E2. ரைட்டா? E1 greater than E2. E1 வந்து ஒரு 10, E2 வந்து ஒரு 4. அப்ப யார் ஜெயிப்பா?
நமக்கு ஃபார்முலா தெரியும் E1 மைனஸ் E2. யார் பா ஜெயிப்பா? E1 ஜெயிக்குமா E2 ஜெயிக்குமா? E1. E1 ஜெயிக்கும்னால ஈயோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? E1 ஓட டைரக்ஷன்லயே இருக்குமா? ஏன்னா E1 தான் பெருசு. அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட டைரக்ஷன்ல தான் இந்த E இருக்கும். இப்ப கடைசியா ஆக்சியல் லைன்ல நீங்க நல்லா கத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E acts along the direction of dipole moment. ஒத்துக்கிறீங்களா? இந்த லைனை தான் ஒழுங்கா கத்துக்கணும். போர்ட் பசங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடைசியா இந்த லைனை எழுதினாதான் உங்களுக்கு 1 மார்க். மீதி ஃபுல்லா எழுதினா 4 மார்க் தான். கடைசியா நீங்க சொல்ல வேண்டியது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்னு சொல்லணும். அப்போ இந்த ஈயும் இந்த பியும் ஒரே டைரக்ஷனா இருக்கணும். ரைட் சைடு போற மாதிரி பார்த்துக்கணும். ரைட்டா? ஒருவேளை மைனஸ் கியூ இங்க இருக்கு, பிளஸ் கியூ இங்க இருக்கு, டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு, பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்கும். நல்லா கத்துக்குங்க. பி எந்த பக்கமா இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் சொன்னல ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட டைரக்ஷன் இருக்கும்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டாப்ப? அதோட ஆக்சியல் லைன் முடிஞ்சது. ஆக்சியல் லைன்ல நான் சொல்றது கேளு. ஃபைனல் ஃபார்முலா ஒழுங்கா படி. ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஒழுங்கா சம் கத்துக்கோ. E acts along P ஒழுங்கா கத்துக்கோ. ரைட்டா? அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன். அன்னன்னைக்கு நடத்துறத கொஞ்சம் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அப்பதான் சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈக்குட்டோரியல் லைன். சார் அது என்னங்க சார் ஈக்குட்டோரியல் லைனு? தீட்டா ஒருவேளை 0வா இருந்து தீட்டா 180 இருந்தா இதுக்கு பேரு ஆக்சியல் லைன். மேல பார்த்தோம்ல அந்த கொஸ்டின். அதோட ஆக்சிஸ்லயே இருக்கிறதுனால இது ஆக்சியல் லைன். ஈக்குட்டோரியல் லைன் அப்படின்னா பைசெக்டார் பர்பண்டிகுலரா இருக்கிறது. எங்களுக்கு புரியல சார். மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ். எப்ப நீ மைனஸ் கியூவையும் பிளஸ் கியூவையும் ஒன்னா பக்கத்துல பக்கத்துல பார்த்துட்டியோ அவங்களோட பேரு தான் டைபோல். இப்ப டைபோலோட சென்டர் தான் இந்த இடம் ஓ. இவன் ஒரு டி, இவன் ஒரு டி. பாயிண்ட் இங்க இருக்கு. அந்த பாயிண்டோட பேரு பி, கேபிட்டல் பி. ஏன்னா டைபோல் மொமெண்ட்டுக்கு நான் ஸ்மால் பி எடுத்திருக்கேன். இது கேபிட்டல். இப்போ எப்படி இந்த சம்ம போடுவீங்க? பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் போதா? இங்க வச்சுக்கோங்க. E1. நெகட்டிவ் சார்ஜால E2. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 6. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஏன்னு உங்களால உணர முடியும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். அப்ப இங்கேயுமே ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். கரெக்டா? வழக்கம் போல E1 எழுதுங்க. E1 எழுதணும்னா இந்த கியூவால பை 4 பை எப்சிலான் நாட் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அதனால ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். அதே மாதிரி E2வால எழுதுங்க. E2வால q by 4 pi epsilon naught. அதே ஈக்குவேஷன் வந்துருமா? r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் வந்துருமா? அப்ப E1ம் E2ம் சேமா இருக்கு. E1ம் E2ம் சேமா இருக்கு. ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் எங்க சார் இருக்கும்? இந்த பக்கமா இருக்கும். ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன். அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிளும் தீட்டானா இந்த இடம் E1 cos தீட்டான்னு ஆயிடும். ஏன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்ணும் பொழுது எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இங்க தீட்டா இருக்கிறதுனால இந்த இடம் E2 cos தீட்டான்னு ஆயிடும். அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கடா இருக்கு? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் சைடுல இருக்குங்க சார். E1 cos தீட்டா பிளஸ் E2 cos தீட்டால இருக்கு. அப்ப கவனமா கவனிங்க. E1 cos தீட்டா பிளஸ் E2 cos தீட்டா. இங்க பாருங்களேன். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னா E1 cos தீட்டாவையும் E2 cos தீட்டாவையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால 2E1 cos தீட்டான்னு கூட எழுதிக்கலாம்ல. ஏன் நீ படிச்சல இப்பதானே படிச்ச E1 equal to E2 படிச்சீங்க. E1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. டயக்ராம்ல இருந்து cos தீட்டா. cos தீட்டா. தீட்டாவோட வேல்யூ இங்க இருக்கு. அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாத்தசிஸ். இங்க இருந்து cos தீட்டா வேணும்னா d by root of r square plus d square. நான் சொல்ற வேலையை செய்யுங்களேன். இந்த E1 அப்படியே கையில எடுத்துக்கோ. இந்த cos தீட்டாவை அப்படியே கையில எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து
இந்த E1ல E1 வச்சிரு, cos θல cos θ வச்சிரு. வச்சிட்டீங்கன்னா கடைசியா ஈக்குட்டோரியல் லைனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? P by 4 pi epsilon naught R cube. டெரிவேஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனா எப்படி வரும்ன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். E1 சப்ஸ்டியூட் பண்ணு, cos θ சப்ஸ்டியூட் பண்ணு, ஒரு 3 ஸ்டெப் சால்வ் பண்ணீங்கன்னா P by 4 pi epsilon naught R cube கிடைச்சிரும். அப்போ ஈக்குட்டோரியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு P by 4 pi epsilon naught R cube. ஆக்சியல் லைனோடது 2P by 4 pi epsilon naught R cube. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்க. ஆக்சியல் லைனுக்கும் ஈக்குட்டோரியல் லைனுக்குமான ரேஷியோ சொல்லுங்க. டக்குன்னு யாராவது சொல்லுங்க. ஒரே டைபோல், ஒரே டிஸ்டன்ஸ், 2:1. அவ்வளவுதான். 2:1. போய் பாரு, இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா நீங்க திரும்பவும் பார்ப்பீங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஒரு டைபோல், ஒரே டைபோல் தான். இதுவும் ஆர் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் ஆர் டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் சேம், டைபோல் சேம். அந்த டைம்ல ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்கும் என்னடா சம்பந்தம்? சார் 2:1 சார். சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்களேன். முதல்ல ஆக்சியல் லைன் ஃபார்முலா எழுதுங்க. ஆக்சியல் லைன் வேணும்னா 2p by 4 pi epsilon naught r cube. இவனை யாருன்னு சொல்லுங்க. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேனே, மூட்டை கட்டியிருக்கல, அது யார்? அது ஈக்குட்டோரியல். கரெக்ட் தானே? அப்போ ஆக்சியல் லைன் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல். ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல். 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல். கத்துக்கிட்டீங்களா? அதனால ஒருவேளை ஈக்குட்டோரியலுக்கும் ஆக்சியலுக்கும் ரேஷியோ கேட்டாங்கன்னா 1:2. கவனமா எழுதுங்க. இந்த கொஸ்டின் கேட்டாலே எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் கலர் மாறி மாறி வருது. ஓகே. E axial equal to 2 times of E equatorial முதல்ல எழுதிக்கோ. அதுக்கப்புறம் அவங்க ஆக்சியல் டு ஈக்குட்டோரியல் கேட்டாங்கன்னா 2/1, ஈக்குட்டோரியல் டு ஆக்சியல் கேட்டாங்கன்னா 1/2. தெரியாம அவசரப்பட்டு போய் டிக் பண்ணிடாது. இந்த இடம் உனக்கு தெரிஞ்சா போதும். ஆக்சியல் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல் தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நிதானமா சால்வ் பண்ணி டிக் பண்ணணும். ரைட்டா? அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பதட்டம் வரும், எக்ஸைட் ஆவீங்க. ஒரு கொஷின் ரைட் ஆனதும் ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த ஏற்கனவே 12th படிச்ச பிறகு ஒரு டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ரெசென்ட் 12th பசங்க இனிமேல் தான் பண்ண போறீங்க. ஸோ அந்த சூழல் சுத்தமா வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம், கூட ஒரு 20 நிமிஷம். ஸோ அந்த நேரம் ஃபுல்லா கான்ஷியஸாகவும் அவேராகவும் இருக்கணும். கொஷினை ரீட் பண்ணணும், கரெக்டாக டேட்டா எடுக்கணும், கரெக்டாக ஃபார்முலா போடணும், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண பிறகு ஒரு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்ததும் ஓடி போய் டக்குன்னு ஷேர் பண்ணுறது இல்லை. அடுத்து ஒரு 10 செகண்ட்குள்ளார நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட் தானா, கரெக்டான ஃபார்முலா போட்டிருக்குமா, ஏதாவது விஷயம் மறைச்சு வச்சிருக்காங்களா, தீட்டா நம்ம பேரலல்ல இருந்து எடுத்திருக்கோம், அவன் பர்பெண்டிகுலர்ல இருந்து கொடுத்துருக்காங்களா, இப்பெல்லாம் பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. ஒன்றும் இல்லை, தெரிஞ்சும் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இங்க பாரு. இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் படிச்சீங்க எல்லாரும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் 30 டிகிரி, யூவோடது 5 மீட்டர் பெர் செகண்ட். ஃபைன் தி மேக்ஸிமம் ஹைட்னு ஒரு கொஷின். சும்மா h = u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2gன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். u இருக்கு, தீட்டா இருக்கு, சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ என்ன சிக்கல்னா 30 டிகிரின்றது நீ பார்த்துருப்ப, அவன் 30 டிகிரி கொடுத்துருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வர போறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. A body is projected at an angle 60 degree with vertical அப்படின்னு கொடுத்துருப்பான். நீ அந்த பதட்டத்திலையும் நிதானமின்மையாலையும் இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஆங்கிள் 60 டிகிரி, நீ என்ன பண்ணுவ, h = 5 ஸ்கொயர் sin ஸ்கொயர் 60 பை 2g. அவனுக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்ணுவேன்ட்டு. இங்க ஒரு ஆன்சர் வரும், அது ஆப்ஷன் ஏவிலையோ பிலையோ இருக்கும். அப்ப நீ தான் கவனிக்கணும். ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கிள் எங்க இருந்து எடுத்தோம், ஹரிசாண்டல்ல இருந்து தானே எடுக்கணும். அவன் வெர்டிகல்ல இருந்து கொடுத்துருக்கான், அப்ப இது 19 தெரியும், அப்ப 13 வச்சு தானே நம்ம சம போடணும். அந்த மாதிரி நுணுக்கமான விஷயம். அதே மாதிரி ரெயின்மேன் ப்ராப்ளத்துல அம்பர்லாவை எந்த ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுவாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்.
இப்ப அவன் கொஸ்டின் கொடுக்கும் பொழுது அம்பர்லாவை ஹோல்ட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் 30 டிகிரின்னு கொடுத்துட்டான். 30 டிகிரின்னு கொடுத்துட்டான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? tan theta equal to Vm by Vr ன்னு எழுதணும். அப்ப இந்த தீட்டாவுக்கு அவன் கொடுத்திருக்கிறது 30 டிகிரி. ஆனா ஹரிசாண்டல்ல வச்சு போடக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் எடுத்து தான் சம் போடணும். ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் ஹரிசாண்டல், ரெயின்மேன் சம்ல ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் வெர்டிகல். நீ நல்லா படிக்கிற, எல்லாருமே நல்லா வேலை செய்றீங்க. சிக்கல் என்னன்னா இந்த மாதிரி நுணுக்கமான விஷயத்துல மாட்டிக்கிறீங்க. அது உண்மையில தப்பு இல்லை. அதை திரும்ப திரும்ப அது கூடவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பெரிய விலை கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். பெரிய விலைன்னு நான் சொல்றது உன்னோட உழைப்பை சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? சரி, எனக்கு tan theta equal to Vm by Vr ன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சின்ன தப்பு பண்ணிட்டோம்ல. கஷ்டப்பட்டு ரெயின்மேன் படிச்சு புரிஞ்சு எழுதி பார்த்து எல்லாம் பண்ணி கடைசியா கோட்டை விட்டோம்ல. அப்ப தப்பாறதோட சேர்த்து 5 மார்க்ல போயிடுது. ரைட்டா? ஸோ அதனால எல்லா இடத்துலையும் கவனமா இருக்கணும். டிக் பண்றதுக்கு முன்னாடி, ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இது சரிதானா, நம்ம எல்லா வேலையும் சரியா பண்ணிட்டோமான்ற உணர்வு வச்சுக்கிட்டு அதை நம்ம ஷேர் பண்ணணும். ரைட்டா? அது இதுக்கப்புறமாவது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஒரு 4 மார்க்குக்கும் நம்ம அவ்வளோ உழைச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லல, உங்களை சொல்லிட்டு இருக்கேன். ராத்திரி பகலா படிச்சுட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால அது அப்படியே விளைந்து அறுவடையா வீட்டுக்கு வரும்பொழுது தான் அது சுகமா இருக்கும். மழை பெஞ்சு வெள்ளத்தோட போயிடுச்சுன்னா வாயிலையும் ஒத்துல அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ரைட்டா? ஸோ ரொம்ப கிட்டக்க வந்து போன ஆட்கள்லாம் நிறைய பேர் கடைசி வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படிலாம் அவன் அதுக்கு படிக்காமலே இருந்துலாம் தான் நான் நினைப்பனே. போராடி எல்லாம் பண்ணி கடைசியா சரி ஒரு 4 மார்க் இருந்திருந்தா வெங்கடேஸ்வரா போயிருப்பேன் சார் கடைசி சீட்டு. ஐஜி டாப்பர்ல இருக்கிறவன் இன்னும் 4 மார்க் இருந்ததா ஜிப்மரோட கடைசி சீட்டு போயிருப்பேன் சார். இந்த புலம்பல்கள்லாம் இந்த 6-7 வருஷமா நிறைய கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த விஷயம் யாரும் செஞ்சிடாது. ரைட்டா? சரிப்பா, அப்படியே வாங்க உள்ளார. ஈக்குட்டோரியல் முடிச்சிட்டோம், ஆக்சியல் முடிச்சிட்டோம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டைரக்ஷன் பத்தி பேசணும் இல்லையா? இங்க பாருங்க, ஆக்சுவலா இது ஒரு மைனஸ் கியூ, இது ஒரு பிளஸ் கியூ. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, நெகட்டிவ் சார்ஜால E2. ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். போர்ட் பசங்க கடைசியா இந்த லைனை நீங்க எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ். இந்த லைனும் பேரலலா இருக்கா? பட் ஆப்போசிட்டா இருக்கா? அப்படின்னா ஒரே வார்த்தையா எழுதிருங்க, ஆன்டி பேரலல் டு பின்னு எழுதினாலும் ரைட்டு. இல்ல வேற எப்படி சார் எழுதுறது? E acts parallel to P, parallel to axis, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கும், and opposite to P. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கோ. இல்ல ஒரே வார்த்தையா முடிச்சு போயிருந்தா இதை முடிச்சு போயிருங்க. Resultant electric field acts along the direction of P அப்படின்னா அது axial line, parallel to the base and opposite to P அப்படின்னா அது ஈக்குட்டோரியல் லைன். இந்த டைரக்ஷன் கொண்டு நீங்க நுணுக்கமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஆக்சியல் லைன் புரிஞ்சிருச்சு, ஈக்குவல் லைன் புரிஞ்சிருச்சு. முக்கியமான விஷயம், டைபோல மாத்தி கீத்தி போட்டுறாரு. டைபோல்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் மைனஸ் கியூ தான், ரெண்டாவது பிளஸ் கியூ தான். உன் இஷ்டத்துக்கு மாத்திலாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மைனஸ் கியூ இருக்கணும், ரெண்டாவது பிளஸ் கியூ இருக்கணும். டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் -2 + போகணும். அதுல கவனமா இருக்கணும். ரைட்டா? சரி பே, அப்படியே ஒரே நிமிஷம் சிலபஸ் பாத்துருங்க. இப்பதான் அனுப்பிச்சேன் சிலபஸ். எல்லாரும் சிலபஸ் எடு. ரெண்டாவது 2 லைனை முடிச்சிட்டான்னு சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு, எலக்ட்ரிக் டைபோலு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். ஆக்சியல் ஈக்குட்டோரியல் ரெண்டும் சேர்ந்து டார்க் ஃபுல்லா முடிச்சிட்டோம். கரெக்டா? அப்படியே அடுத்தது நம்ம போக வேண்டியது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகணும். ரைட்டா? ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ்லாம் அப்படியே ஓட வேண்டியதுதான். நேஹா, குட் ஈவினிங் மே. நேஹா கேக்குதா? குட் ஈவினிங் சார். லேட்டா நேஹா இன்னைக்கு? ஆமா சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியர் தான்? அப்ரீன்ல இருந்து விஸ்வதி வரைக்கும் கிளியர்னா ஒரு எஸ் சொல்லுங்க. அப்படியே அடுத்தது போயிடலாம். டவுட்னா ஏதாவது திரும்ப சொல்லணும்னு சொல்லுங்க. அப்ரீன்ல இருந்து விஸ்வதி வரைக்கும் பேசின வரைக்கும் கிளியரான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார்.
Clear, sir. மோனிஷ். ரைட். ராஜஸ்ரீ, சஞ்சய், ஷைனி. சார் டைபோல்ல கொஞ்சோண்டு இதுலடா 2 மினிட்ஸ்ல டக்குன்னு அந்த டைபோல் குயிக்கா சொல்ல முடியும் சார். டைபோல் குயிக்கா வெறும் ஃபார்முலா மட்டும் வேணும். ஃபார்முலா பேஸ் பண்ணி டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன். அதோ 2 நிமிஷம். எல்லாருமே கவனிங்க. ஒரு பாஸ்ட் விஷயம் கேட்குறான் டைபோல்ல. where dipole two equal and opposite charges separated by a small distance. ஒன் செப்பல் தான் டைபோல். டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்பவுமே -2+. டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா q into 2d. யூனிட் கூலும் மீட்டர். டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா இட் எக்ஸ்பீரியன்சஸ் டார்க். டார்க்குக்கான ஃபார்முலா P sin theta. theta 0, tau 0. theta 180, tau 0. theta 90, tau maximum. டைபோல் மொமெண்ட் எங்க இருக்கு? தீட்டா யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மொமெண்ட்டுக்குமான ஆங்கிள். அடுத்தது இந்த டைபோல் மொமெண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க வேலை செய்யணும். அப்போ ஒர்க் டன்னுக்கு என்னடா ஃபார்முலா? P cos theta 1 minus cos theta 2. எங்கிருந்து எங்க போறீங்க? 0ல இருந்து 180யா, 0ல இருந்து 60யா, 30ல இருந்து 60யா, எங்கிருந்து போறீங்களோ அந்த ஆங்கிளை ஃபர்ஸ்ட் கொடுங்க. எங்க போறீங்களோ அந்த ஆங்கிளை ரெண்டாவது கொடுங்க. ரைட்டா? இது ஒர்க் டன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா -PE cos theta. theta 0 potential energy minimum stable equilibrium. theta 180 potential energy maximum unstable equilibrium. theta 90 potential energy 0 which is neutral equilibrium. ரைட்டா? இது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தது. அடுத்தது ஆக்சியல் லைன் கொஸ்டின் பார்த்தோம். ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா 2p/4πε0 r3. ப்ராப்ளம்னு வந்தா ஈயையும் ஆரையும் ரிலேட் பண்ணுவாங்க. ரைட்டா? இல்ல டைரக்டா p கொடுத்துட்டு டைரக்டா r கொடுத்துட்டு டைரக்ட் ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். ஆக்சியல் லைன்ல E acts along p. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். டைபோல் மொமெண்ட் இந்த பக்கம் இருந்தா ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் தான் இருக்கும். அதே மாதிரி ஈக்குட்டோரியல் லைன்ல p/4πε0 r3. இங்கேயும் சம்முன்னு வந்துட்டா E is proportional to 1/r3 தான் சம் கேட்பாங்க. ஆக்சியல் லைனா இருந்தாலும் ஈக்குட்டோரியல் லைனா இருந்தாலும் கவலைப்படாது. டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் கேட்டாங்கனாலே E2/E1 r1/r2. ரைட்டா? ஸோ இது கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இதோட டைரக்ஷன். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே டைபோல் மொமெண்ட்டுக்கு பேரலாவும் ஆப்போசிட்டும் இருக்கும். அதே மாதிரி ஆக்சியல் லைன் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல் லைனா இருக்கணும். ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்குமான ரேஷியோ 2/1 இருக்கணும். ரைட்டா? அவ்வளவுதானடா? எஸ் சார், கிளியர் சார். ரைட், குட். அடுத்து போலாமா ஜாலியா? அடுத்தது காஸ்லா. கிட்டத்தட்ட பாதி லெசனை எடுத்துட்டோம், ஃபாஸ்டா எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இன்னும் கூட அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. அப்படியே கொஞ்சமா காஸ்லா கத்துக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கலாம். வாங்க அப்படியே. ஃப்ரீயா இருக்கும்பொழுது தெர்மோடைனமிக்ஸ் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோ. அது மாதிரி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். தெர்மல் பிசிக்ஸை ஒழுங்கா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதிருங்க. பேப்பர் எக்கச்சக்கமான பேப்பர் இருக்கு. தேவைன்னா வாங்கிட்டு என்ன டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கோ. ஒரு யூனிட்டுக்கும் 10 பேப்பரும் 10 பேப்பரோட சொல்யூஷனும் அவ்வளோ வாங்கியிருக்கு. தேவைப்பட்டால் ஒரு 25 கொஸ்டின் தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. எந்த லெசன் வேணுமோ வாங்கிக்கோ, சொல்யூஷனோட வாங்கிக்கோ. எழுதி முடிச்சுட்டு சொல்யூஷன் வாங்கி நீயே கூட கரெக்ட் பண்ணிக்கோ. தெரியாத சமயம் கேட்டுக்கோ. நான் என்ன சொல்றேன்னா, தெர்மல் பிசிக்ஸ் மட்டும் தனியா காம்போவா ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதிருங்க. தெர்மல் பிசிக்ஸ்னா 3 லெசன் சேர்த்து எழுதிப்பாரு. உன்னை காப்பாற்ற போறது அந்த 3 லெசன் சேர்த்து 5 கொஸ்டின். அதுக்கு ஒரு தனியா டைம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. ரைட்டா? ரைட் பா. இன்னைக்கு ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் நான். டாபிக் பா. காஸ்லா அதாவது சிலபஸோட 3rd பார்ட்டுக்கு உள்ள போயிட்டோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ்லா உள்ள போயிட்டோம். மேல இருந்து 4 லைனை முடிச்சிருக்கோம்.
தென் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பொட்டென்ஷியல் எனர்ஜி முடிச்சு கெப்பாசிட்டர் போய் டைஎலக்ட்ரிக் பிடிச்சிட்டோம்னா யூனிட் முடிஞ்சது. நான் சொன்ன மாதிரி சண்டே அன்னைக்கு இந்த லெசனை இழுத்து மூடிடும், ரைட்டா, வித் ப்ராப்ளத்தோட. கற்றுக்கிட்டே வாங்க. காஸ்ல டைரக்டா என்னால பேச முடியாது. ஏன் சார்? நான் முதல்ல ஃப்ளக்ஸை பத்தி பேசினாதான் என்னால காஸ்லாம் பேச முடியும். ஃப்ளக்ஸ் எங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. 2 ஃப்ளக்ஸ் நாங்க படிச்சிருக்கோம் சார். ஒன்னு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இது ஒரு ஏரியா. நான் சொல்றது அப்படியே கற்பனையா யோசிச்சு பாரு. திடீர்னு உனக்கு பிடிச்ச கடவுள் உன் முன்னாடி வந்து நிக்கிறார். அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உனக்கு எந்த கடவுள் வேணாலும் பிடிச்சி, அந்த காட்சி எப்படி யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க அம்மா உன்னை பிளஸ் பண்ற மாதிரி இப்போ முருகர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? கை எப்படி வச்சுப்பாங்கல்ல, அந்த கையில இருந்து ஒரு ஒளி வரும்ல, உன்னை நோக்கி ஒரு ஒளி வரும்ல, என்னது அது? இப்போ இந்த கை, அவரோட கை யாரை பார்க்குது? உங்களை பார்க்குது. அதுல இருந்து வர்ற எனர்ஜி யார் மேல படுது? உன் மேல படுது. அப்படின்னா ஏரியா, அவர் கை தான் அந்த ஏரியாவுக்கு டைரக்ஷன் இருக்கு. அப்ப ஏரியா வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லணும். இப்ப பிசிக்ஸ் ஃபுல்லா ஏரியா வெக்டார் குவான்டிட்டி தான். நீ மேக்ஸையும் அதையும் போட்டு குழப்பிக்க போற. பிசிக்ஸ்ல ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. என்ன சார் சொல்றீங்க? இப்போ இது ஒரு பிளேன் வச்சுக்கோங்களேன். இந்த பிளேன் யாரை பார்க்குது? இந்த பக்கமா பார்க்குது. இந்த பிளேன் எந்த பக்கமா பார்க்குதோ அதுக்கு பேரு நார்மல் லைன். நார்மல் லைன் தான் டைரக்ஷன். அப்ப ஏரியாவோட டைரக்ஷன், ஏரியா வந்து வெக்டார் குவான்டிட்டி. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இந்த பிளேன் எங்கப்பா பார்க்குது? இந்த பிளேனோட ஏரியா வெக்டார் எங்க இருக்கு? சார் மேல இருக்கு ஏரியா வெக்டார். இந்த பிளேன் எங்கடா பார்க்குது? ஏரியா வெக்டார். இந்த பிளேன் எங்கடா பார்க்குது? ஏரியா வெக்டார். அப்ப ஏரியா இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. அவ்வளவுதானே? ஏரியா இஸ் a வெக்டார் குவான்டிட்டி, ரைட்டா? அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். கவனமா கவனி. பசங்க குழப்பிக்கிறது இந்த ஒரு லைன்ல தான் குழப்பிப்பாங்க. பிளேனுக்கு பர்பெண்டிகுலர். இதோ இருக்கு பாத்தீங்களா, நான் ஷேட் பண்றேன்ல, அதான் பிளேன். அதுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன். ஒன்னும் இல்ல, உன்னோட ரைட் ஹேண்ட் ஒன்ன பார்த்து, அந்த 5 விரலும் அந்த உள்ளங்கை இருக்குல்ல, ஒன்ன பார்த்து. இந்த பெப்சோடின் விளம்பரத்துல எல்லாம் பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு 10 நிமிஷம். சரி போ. இந்த பெப்சோடின் விளம்பரம், கோல்கேட் விளம்பரத்துல எல்லாம் பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல், மவுத் வாஷ் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த மாதிரி உங்களோட கையை உன் ஃபேஸ்க்கு நேரா வச்சு பாரு. இப்போ உன் கை அது யாரை பார்க்குது? ஒன்ன பார்க்குது. அந்த கை தான் பிளேனு. அந்த கை வந்து பிளேனு. அது யாரை பார்க்குதோ அதுதான் ஏரியா வெக்டர். அப்ப அது ஒன்ன பார்க்குது. நீ யாரையாவது பிளஸ் பண்றன்னா அவங்கள பார்க்குது. கரெக்டா? அப்ப பிளேன்ல இருந்து பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நார்மல் லைன். அதுதான் வெக்டாரோட டைரக்ஷன். போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? இங்க வாங்க. அப்ப ஏரியா இஸ் த வெக்டார் குவான்டிட்டின்னு இந்த டாபிக்கை நான் ஆரம்பிக்கிறேன். ஏரியா வெக்டார் குவான்டிட்டி சார், ரைட், புரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேன். இந்த பிளேனோட டைரக்ஷன் இந்த பக்கம், இதான் ஏரியா வெக்டார். இந்த ஏரியா வெக்டார் இந்த பக்கம் பாக்குதா? இங்க இருந்து நிறைய லைன்ஸ், நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள இருந்து புகுந்து இப்படி போகுது. அப்படின்னா ஃப்ளக்ஸ்னா என்னங்க சார்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் electric field lines passing through and given area. Number of electric field line, எத்தனை electric field line கொடுக்கப்பட்ட ஏரியா வழியா புகுந்து போகுதோ அதுக்கு பேரு தான் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகும்.
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகும். உன்கிட்ட கேட்கிறேன், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்டா. Salt said number of magnetic field line passing through an given area flux. அப்போ ஒரு ஏரியா வழியா எத்தனை லைன் புகுந்து போகுதோ அதுக்கு பேரு ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஃப்ளக்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா? யாரா சொல்ல முடியுமா? ஃப்ளக்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா? நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். யார் வேணாலும் சொல்லுங்க. ஃப்ளக்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா? புரியலமா? ஸ்கேலார். Scalar. ஏன் ஸ்கேலார்? ஏன் ஸ்கேலார்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தானே சார்? ரைட், நீ அதை வச்சு கண்டுபிடிச்ச. இன்னும் நல்லா சொல்லு. Formula wise அது dot product. ரொம்ப அழகா சொன்னோம். ரெண்டு பேருமே நல்லா சொன்னீங்க. ரொம்ப சரியான பதில். இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். எல்லாரும் கத்துக்கோங்க, ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் தான் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரையும் ஏ வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கிடைச்சிடும். இப்போ எல்லாரும் ஃபார்முலா படிங்க. phi equal to E vector dot A vector. சில புக்ல E vector dot S vectorனு போட்டிருப்பாங்க. அவங்க S சர்ஃபேஸ் ஏரியான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் A ஏரியான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏவும் பயன்படுத்தியிருப்பாங்க, எஸ்ஸும் பயன்படுத்தியிருப்பாங்க. நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. ஏ ஏரியா, எஸ் சர்ஃபேஸ் ஏரியா. உனக்கு யார் அந்த நேரத்தில் பிடிக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோ. யூனிட் கத்துட்டு வரலாமா? இங்க வாங்க. ஃபைக்கு பதிலா E vector dot 755 ஆனா என்கிட்ட சொல்லுங்க. மொபைல் பாப்பா தூக்கிட்டு போயிடுச்சு. இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். அப்போ 5க்கு பதிலா இ ஏ காஸ் தீட்டா. ஏன் சார் காஸ் தீட்டா போட்டீங்க? டாட் ப்ராடக்ட். இப்போ இதோட யூனிட் சொல்லி கொடுங்களேன். காஸ் தீட்டாவை விட்டுருங்க. யூனிட் போடும்பொழுது சைனு காசு டேன் இதுக்கெல்லாம் யூனிட் போட தேவையில்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பெர் கூலும்னு படிச்ச ஞாபகம் எங்களுக்கு. ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பெர் மீட்டர்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயரு. இங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கூலும் இன்வர்ஸ். இங்க வோல்ட் மீட்டரு. பை எந்த யூனிட் கேட்டாலும் பார்த்துக்கோங்க. நான் சொல்றது எனக்கு புரியுதா? ஃப்ளக்ஸுக்கு 2 யூனிட். ஃப்ளக்ஸுக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் பேரா சொல்லுங்க. யாரா சொல்லுங்க யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ். இப்ப ஃபோர்ஸுக்கு நியூட்டன், எனர்ஜிக்கு ஜூலு, பவருக்கு வாட்டு அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஃப்ளக்ஸுக்கு ஒரு பேர் சொல்லுங்களேன். உனக்கு நல்லா தெரியும். யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஞாபகம் இல்லை? என்ன இது? வெபர். யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெபர். ரைட்டா? இதுவும் எஸ்ஐ யூனிட் தான், இதுவும் எஸ்ஐ யூனிட் தான். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பேரா வைக்கணும்ல. இப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இது யாரோடது? ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட். இதுக்கு தான் 1 நியூட்டன் சொல்றீங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 இது யாரு? எனர்ஜியோடது. அப்ப ஜூல்னு சொல்றீங்க. இதுவும் எஸ்ஐ யூனிட் தான். எஸ்ஐ யூனிட்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மா ஒரு பேர் ஒன்று வைக்கிறோம், அந்த சயின்டிஸ்டோட பேர் வைக்கணும். அதே மாதிரி யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெபர்னு கத்துக்கணும். யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெபர்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சுட்டே வரேன். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஃபார்முலாக்காக தான் அது சொன்னேன். சரியா படிக்கணும்னா இப்போதான் படிக்க போறோம். பை இந்த வார்த்தை, இந்த டாபிக் முடிகிற வரைக்கும் நீ மறக்கூடாது. மூடப்பட்ட பரப்பு. மூடப்பட்ட பரப்பு, க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஃப்ளக்ஸ், காஸ்லா இது எல்லாமே நீங்க எங்க பேச முடியும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் பேச முடியும். ஓப்பன்லலாம் பேச முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? லெட் அஸ் கன்சிடர் a closed surface. அதுல ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிறேன். அந்த சின்ன ஏரியாவோட டைரக்ஷன் ds வெக்டார். ds வெக்டார் சரி எங்களுக்கு பிடிக்கல, dA வெக்டார் உன் விருப்பம் தான். இப்போ இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுது. உனக்கு புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இது வழியா புகுந்து போகுது. நான் புகுந்து போறதை காமிச்சிருக்கேன். அப்படி
அப்ப இந்த இடம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். தீட்டா யாருங்க சார்? உனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். தீட்டான்னா ஆங்கிள் பிட்வீன், பயப்படாத, அங்க இருக்கிற 2 வெக்டார். அப்ப தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற 2 வெக்டார், இ வெக்டார் அண்ட் டிஎஸ் வெக்டார் இல்ல டிஏ வெக்டார். அப்ப இங்க ஃப்ளக்ஸ்க்கு எப்படி சார் எழுதுறது? ஸ்மால் ஃப்ளக்ஸ் d5. ஏன்னா இந்த சின்ன ஏரியாவில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், பெரிய ஏரியாவில் கண்டுபிடிக்கல. அப்ப சின்ன ஏரியாவில் d5, உனக்கு ரெண்டுமே டி மாதிரி தெரியும், d5 வேணும்னா இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். அங்க படிச்சது தான் phi equal to e வெக்டார் டாட் a வெக்டார் படிச்சோம்ல, அது யூனிட் கத்து கொடுத்துக்கிறதுக்காக அந்த ஃபார்முலா போட்டேன். கரெக்டான ஃபார்முலா d5 equal to e வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். சார் நமக்கு phi தானே வேணும். phi வேணும்னா இன்டெகிரல் ஆஃப், அது ஏன் க்ளோஸ்ட் இன்டெகிரல் போடுறீங்க? க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் காஸ் லா வேலிட், அதனால க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். இப்பதான் நம்ம ஃப்ளக்ஸுக்கு சரியான ஃபார்முலா எழுதியிருக்கோம். இன்னும் நல்லா சொல்லுங்க சார். இடிஎஸ் காஸ் தீட்டா, இடிஎஸ் காஸ் தீட்டா. அப்போ ஃப்ளக்ஸஸ் வேலிட் ஒன்லி க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். அப்போ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் இடிஎஸ் காஸ் தீட்டான்னு கவனமா கத்துக்கிட்டீங்க, ரைட்டா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்றது, அப்படியே கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கு ஓரமா போகலாம், இன்னும் உள்ள போல ஓரமா போறோம். சார் தீட்டா 0ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஏரியா, இது நார்மல் லைன். நார்மல் லைன் ஏ வெக்டாரா, பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இங்க பாருங்க, இதான் பிளேன், பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வழியா போகுது, இது வழியா எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. அப்ப தீட்டா வேல்யூ எவ்வளவு பாய்ங்க? 0. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அந்த பிளேனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர், ஏரியாவும் பர்பெண்டிகுலர். இத வந்து உங்க கொஷின் பேப்பர்ல நார்மல் லைன்னு ஒரு வார்த்தையா இருக்கு, நார்மல் லைன். அப்ப தீட்டா 0, தீட்டா 0ன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம்னா இஏ, ஏன் காஸ் 0 1 இஏ. தீட்டா 180னா என்ன சார் அர்த்தம்? தீட்டா 180. பட் நிறைய கிரிட்டிக்கல் சம் எல்லாம் இங்க இருக்கும், அதை ஒண்ணுமே இல்லாத பிச்சு பிச்சு வச்சிடலாங்க. வாங்க, இது ஒரு பிளேன், ஏரியா இந்த பக்கம் பாக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு இந்த பக்கமா போகுது. அப்ப தீட்டா 180. அப்ப phi equal to மைனஸ் இஏ. ஏன் சார்? காஸ் 180 மைனஸ் 1. அடுத்தது தீட்டாவோடது 90. 90னா ஒரு பிளேன் இப்படி இருக்கு, ஏரியா வெக்டர் மேல இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கமா போகுது, ஆங்கிள் 90. அப்போ ஃப்ளக்ஸ் 0. இந்த விஷயத்தை புரிஞ்சாதான் உங்களால சம் போட முடியும். பாருங்க பாருங்க பாருங்க, தீட்டா 0னா ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், தீட்டா 180னா ஃப்ளக்ஸ் மினிமம், தீட்டா 90னா ஃப்ளக்ஸ் 0. கத்துக்கிட்டீங்களா? அதை பேஸ் பண்ணி நான் இப்போ 2 சம் சொல்றேன், ட்ரை பண்றீங்களா? இப்ப ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை பிளேஸ் பண்றேன், ஒரு சிலிண்டரை பிளேஸ் பண்றேன். என்னுடைய கேள்வி ஃபைண்ட் தி நெட் ஃப்ளக்ஸ், ஃபைண்ட் தி நெட் ஃப்ளக்ஸ்னு கேட்கிறேன். டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்கிறேன். யாரோ சொல்ல முடியுமா இதோட நெட் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கு? உனக்கு தெரியும் நெட் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? EA. எவ்வளவு பேர் EA sir. இஏன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டது நெட்ஃபிளக்ஸ் கேட்டிருக்கேன், நீ ஒரு சைடு மட்டும் சொல்லியிருக்க. நெட்ஃபிளக்ஸ் பே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான் அது. எவ்வளோடா? மோனிஷ் எவ்வளோ சொன்னேன்? E twice of 2A. Sir, E twice of 2A. Twice of 2Eன்னு சொல்லியிருக்க இல்லையா? எவ்வளோ பேர்? சார் 0. 0ன்னு ஒரு பதில் வந்திருக்கு, ரைட்டா? ட்வைஸ் ஆஃப் இஏன்னு ஒரு பதில் வந்திருக்கு, இஏன்னு ஒரு பதில் வந்திருக்கு, ரைட்டா? எது சரின்னு பார்த்துருவோம். 0 இதுதான் சரி. ஏன் தெரியுமா? என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உன் முன்னாடி இருக்கு,
இந்த பாடி முதல்ல யூனிஃபார்ம் பாடின்னு சொல்லிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க. யூனிஃபார்ம் பாடி. அப்போ நம்பர் கொடுங்க. இங்க ஒரு பிளேன் இருக்கு, இங்க ஒரு பிளேன் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. வேணும்னா இங்க ஒன்று கூட போட்டுக்கும். இப்போ 3 கண்டுபிடிச்சிட்டா 4 கண்டுபிடிச்ச மாதிரி தான். அதனால 3 மட்டும் நமக்கு போதும். கேர்ஃபுல்லா கவனி. 1ஆம் நம்பர்ல ஏரியா வெக்டார் இந்த பக்கம் இருக்கு. 2ஆம் நம்பர்ல ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு. 3ஆம் நம்பர்ல ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு. இங்க தீட்டா 0 ஒத்துக்கிறீங்களா? ஏவும் ஈயும் ஒரே டைரக்ஷன். இங்க தீட்டா 180. ஈயும் ஏவும் வேற வேற டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் 90. 0க்கு ஒரு EA, 180க்கு ஒரு மைனஸ் EA, 90க்கு ஒரு 0. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு ஏத்தா 0. ஒத்துக்கிறீங்களா? இப்படிதான் இந்த சம போடணும். ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் 0ன்னு கத்துக்கணும். நெட் ஃப்ளக்ஸ் 0. அதுக்கான காரணத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். சரி இப்ப கத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப இந்த சம்ம சொல்றீங்களா? இங்க வாங்க. இந்த மாதிரி ஒரு கியூபு. இந்த கியூபை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கவனமா பார்த்துக்கோங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது. யூனிஃபார்ம் கியூப் இஸ் பிளேஸ்ட் இன் a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபைண்ட் த நெட் ஃப்ளக்ஸ். பதில் என்னவா இருக்கும்? பதில் எவ்வளவுமா? 0. ஏன் 0? ஏன் 0? நான் சொன்னதிலே பதில் இருக்கு. புரியலமா? சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க கவனிச்சிங்களா? யூனிஃபார்ம் கியூப் இஸ் பிளேஸ்ட் இன் a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், யூனிஃபார்ம் பாடியை நீங்க வச்சிட்டீங்கனாலே நெட் ஃப்ளக்ஸ் 0ன்னு சொன்னேன். சார் நம்ப மாட்டோம், சொல்லி கொடுங்க ஒழுங்கா. இந்த சர்ஃபேஸ் ஒண்ணுன்னு எடுத்துக்கலாமா? அப்படியே உங்க ரூமை பாருங்க. நீ உட்கார்ந்து இருக்கிற ரூமை பாரு. மேல சீலிங், கீழே கிரவுண்டு. ரெண்டா? கீழே இந்த இடம் ஜி கிரவுண்டு, மேல சீலிங். உனக்கு ரைட்ல ஒரு வால் இருக்கும், லெஃப்ட்ல ஒரு வால் இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒரு வால் இருக்கும், பேக்ல ஒரு வால் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இதான் உன் ரூம். என்ன வந்து 10க்கு 10 இருந்தா கரெக்டா கியூப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் 12க்கு 10 இருந்தா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ரைட்டா? சரி இப்ப பாத்துக்கலாம். 1ஆம் நம்பரோட ஏரியா வெக்டர் எந்த பக்கம் போகுது? இந்த பக்கம் போகுது. 2ஆம் நம்பரோட ஏரியா வெக்டர், 1ஆம் நம்பர்னா ரைட் சைடு சொல்றேன், 2ஆம் நம்பர்னா லெஃப்ட் சைடோட ஏரியா வெக்டர் இந்த பக்கம் போகுது. 3ஆம் நம்பர் ஏரியா வெக்டர், 4ஆம் நம்பர் ஏரியா வெக்டர், 5ம் 6ம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பர்பெண்டிகுலர் தான். இங்க கவனிச்சிங்களா? ரெண்டும் ஒரே டைரக்ஷன். தீட்டா 0, லெஃப்ட்ல தீட்டா 180. அதாவது உனக்கு ரைட் சைடு இருக்கிற வால், உனக்கு லெஃப்ட்ல இருக்கிற வால், இது ரெண்டு மட்டும் தீட்டா 0 அண்ட் தீட்டா 180. மீதி மேல, ஃப்ரண்ட்ல, பேக்ல, கீழே எல்லாமே தீட்டா 90. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு பர்பெண்டிகுலரா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, 1ஆம் நம்பருக்கு ஒரு EA, 2ஆம் நம்பருக்கு ஒரு மைனஸ் EA, மீதி எல்லாம் 0 0 0 0 0. ஸோ ஃபைனலா நெட் ஃப்ளக்ஸ் 0. அப்ப நெட் ஃப்ளக்ஸ் 0. ஒரு யூனிஃபார்ம் பாடியை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிட்டாலே நீ 0 டிக் பண்ணிடு. சால்வ் பண்ண சொன்னா அழகா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு கியூபா இருக்கட்டும், ஒரு சிலிண்டரா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் கொண்டு போய் பிளேஸ் பண்ணா என்ன ஆயிடுது? நெட் ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுது. ரைட்டா? பா யாராவது கரெக்டா டைம் சொல்லுங்க. 7 50 57. ஓகே பா, சரி பா. ஓகே, நம்ம எது வரைக்கும் பேசணும்னு நினைச்சோம் பேசியாச்சு. ஃப்ளெக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இன்னும் நம்ம காஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா காஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த லெசன் ஃபுல்லாக பொட்டென்ஷியல் எனர்ஜி வரைக்கும் போயிடுறேன். நாளை மறுநாள் வந்து கெப்பாசிட்டர் ஆரம்பிச்சா 2 நாள் கெப்பாசிட்டர் ஓடும். ரைட்டா? இன்னைக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தது பிரச்சனை இல்லை. செஷன் முடிஞ்சதும் இந்த பேஜ் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ்